டியூ எப்படி பார்த்தாலும் போயிடும் சார். ஒரு 1.5 போயிடும். 1.5 போயிடும். 1.5 போயிடும். ரெண்ட்டு வீடு வாடகை எல்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கு சொந்த வீடு செட் ஆகுதுனால நான் வாடகை வீட்டில் எப்படிவேன். எல்லாம் போயிட்டு பேங்க்கில் வந்து எப்படி பார்த்தாலும் மாதம் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 50,000 வரைக்கும் சேஃப்டிக்கு இருக்கும். சேஃப்டிக்கு இருக்கும். சூப்பர். இது வந்து ரோலெக்ஸ். ஆமாம். ஓகே. எவ்வளோக்கு வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? இது நான் வந்து மலேசியா போயிருந்தேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வாங்கினது. பெரும்பாலும் வந்துட்டு சிலது ஆண்டு முடிஞ்ச கிஃப்டாக வந்துடுங்க. நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், கிஃப்டாக வந்துடும். சிலது வாங்கும்போது ஏன்னா எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கோம்ல, நம்ம நல்லபடியாக வந்தால் இதை வாங்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு BMW மேலே ஒரு பெரிய கிரேஸு. ஓகே. ரொம்ப நாளாக கிரேஸு. அதில் வந்து எப்படியாவது என் டாக்டரை உட்கார வச்சு கூட்டு போகணும்னு ஆசை. அது நிறைவேறிச்சு. என்னுடைய 46வது வயசு. இப்போ எனக்கு 51 ஏஜ். ஆமாம், 51 எனக்கு. 46 வயசு BMW வாங்குகிறேன். அது வாங்கிட்டு பாப்பாவும் அதில் வந்தாங்க. அம்மாவையும் கூப்பிட்டு போனேன், என் தங்கச்சி எல்லோரும் வந்தாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. காரு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச்சு, லைஃபு. இப்போ நீங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க BMW வாங்கிட்டு? அதாவது அதுக்கு நம்ம பாலாஜி எவ்வளோ ஓடி இருப்பான், இந்த ஆள் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு தானே நினைக்கிறேன். BMW வாங்கிட்டானா அப்போ நான் ஃப்ரண்ட் டயரில் காற்று போகுது சார். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அவன்கிட்ட சொல்லுங்கள். அவன் சந்தோஷப்பட்டுட்டானா சார், என் காரை கூட முட்டை கொடுத்துறான் சார். வரவே மாட்டான் சார். ரொம்ப கஷ்டம். அவனுக்கு என்ன விஜய் டிவியில் இருக்கா போல் கொடுக்குறான். ஏன்னா நான் தான் விஜய் டிவி ஓனரு. வாட்ச்மேன் ஊனா தான் நானே உள்ளே போக முடியும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ அது தூக்கம் மெனக்கட்டு எவ்வளோ பண்ணுறாங்க சொல்லி. இப்போ நீங்கள் டேட்டூ போடும்போது கூட பார்த்தீங்க, அவர் டக்குன்னு பெரிய நிலைமைக்கு வரலையே. அவர் போராடி கீராடி ஒரு வேளை சாப்பாடு சில சமயம் சாப்பிடாமே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னா முழுக்க அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம் தான். அதில் எந்த மரணம் கிடையாது. எவ்வளோ செலவாச்சுண்ணே வீடு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கட்டி முடிக்க? என்ன பட்ஜெட் ஆசைப்பட்டீங்க? என்ன பட்ஜெட்டில் இல்லை ஆக்சுவலாக ஒரு 48 வந்துச்சு. ஆமாம், 48 வந்துச்சு. 48க்கும் ஓடினேன் சார். ஆமாம் சார். சீரியலில் வந்துட்டு என்னுடைய ஸ்டார்டிங் இதே வந்து ஒரு 7,000 ரூபா. 7,000? ஆமாம், மாதத்துக்கு பர் டேக்கு. பர் டேக்கு. அப்போ கொஞ்சம் கம்மிங்க வர்றேன். அப்போது 7 ரூபா அப்படி ஆரம்பிச்சிச்சு. அது வந்து படிப்படியாக இதாகி 15 ரூபா வந்து நின்றுச்சு. ஓகே.